கிளாஸ் பண்ணவே மாட்டோம்ல நம்ம. அனைவருக்கும் வணக்கம். பேசி தொடங்குவது உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உட்கார்ந்துருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆதார் கார்டு இருக்கும்? கையெழுத்து போடுங்களா? அடே உள்ள பேசுறா. அப்ப எத்தனை பேருக்கு ஹோம்ஒர்க் பிடிக்கும்? பாத்தீங்களா எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நாட்டு முன்னேற்ற பணியில தலைப்பு கொடுத்துருக்கீங்களே, நியாயமா? சரி, நான் என்ன பண்ண நாடு முன்னேற்ற யோசிச்சேன். வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்வாரு, பில்டிங் ஸ்ட்ராங் இந்தியாவோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் நான் செய்ய போற நாட்டுக்கு முதல் பணி. நாட்டோட பேஸ்மெண்ட் உட்கார்ந்து நீங்களும் எலர்ஜியோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுதுதான். நண்பர்களே, உலகம் முழுவதும் ஏஐ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருங்கால இன்ஜினியரா நாட்டுக்கு பயனுள்ள வகை எப்படி பயன்படுத்துவது என்னோட பிளான் சொல்றேன். நம்பர் 1, ஸ்மார்ட் இந்தியா. சும்மா சாட்டிங் செய்ய மட்டும் ஏஐ பயன்படுத்தாம விவசாயம் கஷ்டத்தை போக்க மண்ணின் ஈரப்பதத்தை கண்டறிந்து தானாகவே நீர் பாய்ச்சும் ஏஐ பாய்ச்சல் உருவாக்குவேன். இதன் மூலம் விவசாயம் செழிக்கும், நாடும் முன்னேறும். நம்பர் 2, பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்தை உயர்த்த பங்குச்சந்தை மற்றும் நிதித்துறையில் துல்லியமாக செயல்படும் சாப்ட்வேர்களை உருவாக்கி தொழில்நுட்பத்தை அனைத்து மக்களுக்கும் சென்றடை செய்வோம். நம்பர் 3, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ராணுவ வீரர்களுக்கு உதவியாக ஆபத்தான எல்லை பகுதிகளில் ரோந்து செல்லக்கூடிய தானியங்கி சாப்ட்வேர்களை உருவாக்கி நம் வீரர்களின் உயிரை பார்ப்பேன். நம்ம நாட்டுல எந்த வேலையும் நிக்காம நடத்தணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கோடிங் வேணும். அந்த கோடிங் வந்து விரல்கள் இருக்கும். ஏஐ பத்தி இவ்வளவு பேசுறது பயங்கராதீங்க நண்பர்களே. ஏன்னா ஏஐ என்பது ஒரு டூல் தான். அது நம்மளே ஆளக்கூடாது, நாம் தான் அதை ஆள வேண்டும். நாட்டின் முன்னேற்றம் என்பது ஏதோ மந்திரத்தால் நடக்காது. அது நம்ம ஒவ்வொருவருடைய நேர்மையும் உழைப்பும் தான் இருக்கு. என் பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா வளரக்கூடாது. ஜெய். முதல்ல நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். நல்லா படி.